Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆரஞ்சு ஜாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 6 ஆரஞ்சஸ் எடுத்துக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பல்ப் எல்லாமே நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ஆரஞ்சஸ்லயுமே ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இப்படி நம்ம இந்த பல்ப்பையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்கின்னை நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒயிட் எல்லாமே போகிற அளவுக்கு நைஃப் வச்சு நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்பூன் கூட வச்சுட்டு ஸ்க்ரேப் பண்ணலாம். இந்த மாதிரி டாட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணால் போதும். இதை நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தின் ஸ்லைசஸாக எடுத்துக்கோங்க. 6 ஆரஞ்சஸில் 3 ஆரஞ்சஸில் மட்டும்தான் இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஒயிட் எல்லாமே நம்ம ஸ்க்ரேப் பண்ணாமல் அப்படி டைரெக்டாக ஜாமில் சேர்த்தோன்னா அது ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 750 ml வாட்டர் எடுத்துக்கிறேன். அதோட ஒரு 500 ml ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 கப் ஆரஞ்சு ஜூஸ்க்கு 3/4 கப் போல் வாட்டர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இப்போ 1 கப் ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 1.5 கப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த ஆரஞ்சு ஸ்கின் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். அதோட லெமனோட தோல் நான் இப்படி கிரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இது ஜாமுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிறேன். இதில் இந்த பல்ப் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா டைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஜூஸில் இந்த பல்ப்பும் சேர்த்துக்கலாம். இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கும். இப்போ ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த பவுச்சை எடுத்துடலாம். இது நல்லா இப்படி புழிஞ்சு விட்டுக்கோங்க. 750 கிராம்ஸ் சுகர் எடுத்துருக்கிறேன். இதுவும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. ஜாமுக்கு சுகர் அதிகமாக தான் சேர்க்கணும். வாட்டர் எவ்வளோ எடுத்துக்கிட்டோமோ அதே அளவு சுகரும் எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு மினிமம் 1.5 மணி நேரம் ஆகும் இது ரெடி ஆகுறதுக்கு. அப்பப்போ இடையில எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகியிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா லைட்டாக அந்த பிளேட்டை சரித்து பாருங்கள். இன்னும் திக்காக ரெடி ஆகலை. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ பார்க்கலாம். ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா சரிச்சு பாருங்கள். இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த பாட்டிலில் ஜாம் வைக்க போகிறீங்களோ அதை நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு இப்படி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் ஜாம் நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். இதில் வைட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. நம்ம கடையிலலாம் வாங்கினோம்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வீட்லேயே ஹெல்த்தியாக பண்ணிடலாம். நான் 1/2 லிட்டர் தான் ஜூஸ் எடுத்தேன். அதுக்கு எனக்கு 750 கிராம்ஸ் ஜாம் கிடச்சிது. இந்த ஜாம் வந்து 6 to 7 மந்த்ஸ் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். இது ஹெல்த்தியும் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.